ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம ரிஜ்மோகன் பாய்ஜியோடைய கிளாஸ் நேரம்ங்கிற டாபிக்ல பண்ணியிருக்காங்க. உலகத்துல பாபா இந்த நேரம் என்ன விரும்புறாங்க? அனைவரையும் விட பலசாலி என்பது யார்? டிராமா. உயிருடன் இருக்கும் பொருள் இல்லை அல்லவா அது? அதாவது அனைவருடனும் இணைந்துள்ள அனைத்தையும் விட பலசாலியான பொருள் எது? அதில் அனைத்துமே இருக்கிறது. 5 விகாரங்கள். 5 விகாரங்களில் அனைத்தும் இருப்பது கிடையாது. சத்யுக திரேதா யுகத்தில் அது இருப்பது கிடையாது. அது சத்யுகத்தில் இருந்து வருகிறது. எண்ணங்கள். எண்ணங்கள் சில நேரங்களில் பலகீனமாக இருக்கிறது, வீணானதாகவும் வருகிறது, நெகட்டிவாகவும் வருகிறது, பவர்ஃபுல்லாக இல்லை. ஆனால் அனைத்தையும் விட சக்திசாலியானது நேரம் ஆகும், அதாவது காலம். நீங்கள் பாருங்கள், காலத்தை மனிதர்கள் விதி என்று சொல்கிறார்கள். மற்ற அனைத்தையும் மாற்ற முடியும், ஆனால் விதியை மாற்ற முடியாது. முழு நாடகமும் நேரத்தின் ஆதாரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் நேரத்தை புரிந்து கொண்டோம் என்றால், அதாவது எந்த நேரம் எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிட்டால், உழைப்பு குறைவாகவும் பலன் அதிகமாகவும் கிடைக்கும். ஒருவேளை ஒரு விஷயத்தை நேரம் தவறி செய்கிறோம் என்றால், அதாவது ஒன்று நேரத்திற்கு முன்பாகவே செய்து விடுகிறோம் அல்லது நேரம் முடிந்த பின் செய்கிறோம் என்றால் என்ன ஆகும்? உழைப்பு அதிகமாக இருக்கும். எனவே நாடகம் முழுவதுமே நேரத்திற்கு உட்பட்டது. பாபா சொல்கிறார்கள், நானும் நேரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். நாம் அனைவரும் கூட நேரத்திற்கு கட்டுப்பட்டவர்களே. இன்று நான் உங்களுக்கு நேரத்தை பற்றி சொல்கிறேன். ஏதாவது லெக்சர் போர் அடித்தால் நீங்கள் கடிகாரத்தை பார்ப்பீர்கள் அல்லவா? அவ்வளவு நேரத்திற்கு மதிப்பு இருக்கின்றது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தாலும் கடிகாரத்தை பார்ப்பீங்க. அரே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, நேரம் ஓடியே போச்சு அப்படின்னு சொல்றோம். நல்லது, கேளுங்க. முதல் விஷயம், இந்த நேரம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கு. சத்தியுகத்தினுடைய முதல் வினாடியிலிருந்து கலியுக கடைசி வினாடி வரை ஒவ்வொரு காட்சியும் புதுமையானது. நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேரம் எவ்வாறு மாறுகிறது? இதை பற்றிய ஞானம் நம்மிடம் இல்லை. பாரத நாட்டில் நேரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். வெளிநாட்டினர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. பாரத நாட்டில்தான் அனைத்து காரியங்களுக்கும் முகூர்த்தம் பார்க்கின்றார்கள். புதுமனை புக வேண்டும் என்றால் நேரம் பிக்ஸ் பண்றாங்க. எந்த விழாவானாலும் சரி, இப்ப கல்யாணம் எதுனாலும் சரி நேரம் பாக்குறாங்க. இப்ப இருக்கிற காலத்துல அரசியல்வாதிகள் கூட அவங்க காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் பாக்குறாங்க. சரியான நேரத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நேரத்துக்கு பாரத நாட்டுல அவ்வளோ மகத்துவம் கொடுக்கறாங்க. கும்ப மேளால கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சரியான நேரத்துல பிக்ஸ் பண்றாங்க. பாரத நாட்டுல சங்கீதத்துக்கு கூட நேரம் பிக்ஸ் பண்றாங்க. அதிகாலையில சங்கீதம், அதிகாலைக்கான சங்கீதம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இரவில் வேறு விதமாக சங்கீதம் பாடப்படுகிறது. வேறு வேறு நேரத்திற்கு தகுந்தாற்போல் ராகமும் வேறுபடுகிறது. இரவு 12 மணிக்கு மிக நன்றாக பாடல் பாட ஆரம்பித்தால் அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்வார்கள்? இது பாடுவதற்கான நேரமா என்ன என்று சொல்வார்கள். நேரம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. அந்த நேரத்தில் அனைத்து காரியத்திலும், ஸ்தாபனை காரியம், தன்னை மாற்றம் செய்யும் காரியம், நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் காரியம், அனைத்திலுமே நேரத்திற்கு மிகப்பெரிய மகத்துவம் உள்ளது, முக்கியத்துவம் உள்ளது. எனவே நேரத்தின் சக்தியை தன்னோடு இணைத்து கொண்டோம் என்றால், இறைவனின் சக்தி நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது. தன் மீது அப்பொழுது சந்தேகம் வராது. என்னால் செய்ய முடியாது. நேரத்தின் சக்தி மிகவும் அவசியம். மனிதர்கள் இந்த நேரத்தின் விஷயத்தை மீறினார்கள் என்றால், மரியாதையை மீறினார்கள் என்றால் துக்கம் அடைகிறார்கள். இன்றைய நாட்களில் என்ன நடக்கிறது? இரவில் தொழிற்சாலைகள் நடக்கின்றன. அவ்வளவு வெளிச்சமாக ஆக்குகிறார்கள். இரவை பகலாக ஆக்கி விடுகிறார்கள். பகலில் தூங்குகிறார்கள், இரவில் விழிக்கிறார்கள். நேரத்தினுடைய கடிகாரத்தையே தலைகீழாக ஆக்கி விடுகிறார்கள். எனவே துக்கம் அடைகிறார்கள். பறவையை பாருங்கள், காலையில் அது கிளம்புகிறது தனது டியூட்டிக்கு. மாலையில் அது என்ன செய்கிறது? அதனிடம் கடிகாரம் இல்லைதான், ஆனால் தனது டியூட்டியை விட்டு திரும்பி விடுகிறது.
இப்போது பாபா நமக்கு தினமும் சொல்கிறார்கள், உங்களுக்கு இது பரந்தாமம் செல்லும் நேரம், பரந்தாமம் செல்லும் நேரம் வந்துவிட்டது, வீடு திரும்ப வேண்டும். நாமும் சொல்கிறோம், ஆமாம் வீடு திரும்பத்தான் வேண்டும் என்று. ஆனால் நமக்குள்ளே சொல்லிக் கொள்கிறோம், இங்கேயே இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நேரத்தை பற்றி நாம் அறியவில்லை. வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் போய்தான் ஆக வேண்டும். இப்பொழுது இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. இந்த நேரம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த நேரம் அறுவடை செய்வதற்கான நேரம். நமக்கு பாபா கலியுகத்தில் இருந்து மோகத்தை துண்டித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள் என்றால், இது எதுவும் வரப்போவது இல்லை. வரக்கூடியது என்றால் அவர் நம்முடைய அப்பா அல்லவா. இந்த உலகத்தில் இருந்து விடுபடுங்கள் என்று சொல்லும் போது மனிதர்களுக்கு உயிரே போய்விட்டதை போல் இருக்கிறது. ஒரு பொருள் நன்றாக இருக்கிறது, எதிர்காலத்தில் அது பயன்படக்கூடியது என்றால் ஏன் அதை விட சொல்ல போகிறார்? எனவே நாம் ஒரு காலத்தை மட்டும் பார்ப்பவர்கள். பாபா 3 காலத்தையும் பார்ப்பவர். பாபாவுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெளிவாக தெரியும். நமக்கு தென்பட்டாலும் திரை விழுந்து விடுகிறது. பாபா கண்களை திறந்துவிடும் பொழுது தென்படுகிறது. சர்ச்லைட் எரியும் போது அனைத்தும் தெளிவாக தெரிகிறது. சர்ச்லைட் அணைந்து விட்டால் எதுவும் கண்களுக்கு தெரியாது. அதே போல இல்லை இல்லை இன்றும் பல ஆண்டுகள் உலகம் நடக்கும். பாபா முன்பே சொல்லி இருக்கிறார்கள் விநாசம் ஆகும் என்று. ஆனால் இதுவரை ஆகவில்லை என்று தனக்குத்தானே கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மை என்ன என்றால், இங்கு இருப்பது எதுவும் இனி பயன்பட போவது கிடையாது. நீங்கள் இங்குள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு லண்டன் செல்கிறீர்கள். கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு சென்றாலுமே கூட அது எதுவுமே அங்கே பயன்படாது. பிறருக்கு கொடுத்தால் பிச்சைக்காரன் கூட வாங்கிக் கொள்ள மாட்டான். அது வேஸ்ட் என்று சொல்லிவிடுவான். வெளிநாட்டினர் பாபா வீட்டிற்கு வருபவர்கள் தங்களிடம் அதிகப்படியாக உள்ள பணத்தை உண்டியலில் போட்டு விடுவார்கள். ஏனென்றால் அது அங்கே செல்லாது. இவ்வாறு இங்கே உள்ள பொருள்கள் அங்கே பயன்படாது. இங்கே டாக்டர் வக்கீல் அங்கே இருக்க மாட்டார்கள். இங்கே உள்ள டாக்டர் வக்கீல் அங்கே இருக்க மாட்டார்கள். பாபா சொல்லி இருக்கிறார் அல்லவா, இங்கே உள்ள டீ அங்கே இருக்காது, இங்கே உள்ள கொசு எதுவும் அங்கே இருக்காது. எனவே அங்கே வராத அழிந்தே ஆக வேண்டும் என்கிற பொருளை வைத்துக் கொள்வதில் லாபம் என்ன இருக்கிறது? நாம் அங்கே சத்யுகம் செல்ல வேண்டும் என்று பாபா சொல்கிறார்கள். நீங்கள் 21 தலைமுறை வரை இருப்பீர்கள். இப்போது இதை மறுஜென்மம் என்று பாபா சொல்கிறார்கள். மறுஜென்மம் என்றால் என்ன? இங்கே இதே உலகில் இருந்து கொண்டு பழைய சமஸ்காரத்தில் இருந்து இறந்து புதிய சமஸ்காரங்களை தாரணை செய்ய வேண்டும். இதுதான் மறுஜென்மம் என்பதனுடைய அர்த்தம். பிராமணர்களும் கூட பூநூல் அணிந்த பிறகு எனக்கு வேறு ஜென்மம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஒருவர் விபத்தில் இருந்து தப்பிவிட்டார் என்றால் எனக்கு பகவான் மறுஜென்மம் கொடுத்து விட்டார் என்கிறார். நல்லது, பாபா நம் அனைவருக்கும் இன்னொரு பிறவி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கொடுத்தது இதே உடலில்தான். ஏனென்றால் அந்த உடலுக்கு நாம் இன்னும் தகுதியானவர் ஆகவில்லை. ஒருவேளை பாபா இங்கேயே தேவதா ஜென்மத்தை கொடுத்து விட்டார் என்றால் என்ன ஆகும்? குளிரில் விரைவாக உங்களுக்கு நிமோனியா வந்துவிடும். அங்கே குளிரே இருக்காது. வெயிலடித்தால் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போது பாபா என்ன கொடுக்க முடியும்? எனவேதான் பாபா சொல்கிறார்கள், ஆத்மாவை முதலில் சரி செய்யுங்கள். இது காடு, இதில் தன்னை கவனமாக நடத்தி செல்லுங்கள். காட்டை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள் என்றால் பிறகு அனைத்தும் புதியதாக கிடைக்கும். சிவனுடைய ஊர்வலத்தை பற்றி சிவராத்திரி அன்று மக்கள் கதை சொல்கின்றார்கள். சிவனுடைய ஊர்வலத்தில் யார் யார் செல்வார்கள் தெரியும் அல்லவா? நொண்டியாக இருப்பவர்கள், உடல் நலம் இல்லாதவர்கள், கூனர்கள், கணிக்கைகள், அவர்கள் சிவனோடு ஊர்வலமாக செல்வார்கள். அங்கு சென்ற பிறகு அனைத்தும் மாறிவிடும். தேவதை ரூபத்தில் மாறிவிடுவார்கள். இது நம்முடைய கதையாகும். நாம் இப்பொழுது இதை பார்க்க வேண்டும். நாம் ஜென்மம் எடுத்து விட்டோம், மறுஜென்மம் எடுத்து விட்டோம். இப்பொழுது நாம் பவுண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல அங்க பயன்படாத ரூபாயை சேர்த்து கொண்டிருக்கிறோமா? அதனால பாபா சொல்றாங்க, கடந்ததிலிருந்து இறந்து
இதில் நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் மறுஜென்மமாகும். இதை நேரத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்தவர்கள் தான் செய்ய முடியும். சில நேரம் நாம் சொல்கிறோம், மனிதர்கள் ரொம்ப பெரியவர்கள், சிக்கந்தர் பெரியவர், தாகூர் ரொம்ப பெரியவர், காந்திஜி ரொம்ப பெரியவர், இவர்கள் ரொம்ப பெரியவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், விஞ்ஞானிகள் பெரியவர்கள், அவர்கள் மின்சாரத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் கலையை பாருங்கள், இறங்கும் கலையா இல்லை ஏறும் கலையா? சத்தியுகத்தில் இருந்து இப்பொழுது வரை எவ்வளவு பேர் வந்தாங்களோ, எவ்வளவு பெரியவங்களானாலும், மகாத்மா புத்தரை எடுத்துக்கோங்க, விஞ்ஞானிகள் எடுத்துக்கோங்க, யார வேணாலும் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் உலகம் எந்த கலைக்கு வந்தது? ஏறும் கலையா? வரவே இல்லை. ஏறும் கலையில வரவே இல்லைங்கிறப்போ அவங்க என்ன பண்ணினாங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். நாடகத்தினுடைய சைக்கிள் நமக்கு என்ன சொல்லுது? நேத்து கூட பாபா சொன்னாங்க, நீங்க 16 கலைகளில் நிறைந்தவர்கள். 16 என்பது எண்ணிக்கைக்காக சொல்கிறார்கள். ஆனால் அனைத்து கலைகளிலும் நிறைந்தவர்கள். அனைத்து கலைகளிலும் நிறைந்திருந்தால் மேலே செல்வார்களா, கீழே வருவார்களாம்? மேலிருந்து புதியதாக வந்தாலுமே கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளவுதான் சுத்தமானவங்களானாலும் தீயவர்களோடு சேரும் போது அவங்கள மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணரை விட அதிக பூஜைக்கு உரியவர், நமது லட்சியமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது எந்த நிலைக்கு வந்து விட்டார்? அதனால் பாபா சொல்றாங்க, நேரத்தின் அறிமுகம் இதைதான் சொல்கிறது. அனைத்தையும் விட மிக பெரிய உதவியாளர் நமக்கு நேரம் ஆகும். மேலும் சங்கமயுகத்தில் நாம் விதையாக ஆகுகின்றோம். இதையும் நீங்கள் பாருங்கள். முழு கல்பத்தில் நாம் ரொம்ப நல்ல மரமாக முடியும், பழமாக முடியும், பூவாக முடியும், ரொம்ப அழகான படைப்பாக ஆக முடியும். ஆனா படைப்பாளர் ஆக முடியாது. விதை என்பது என்ன? விதை என்பது படைப்பாளர், மற்றவை அனைத்தும் படைப்பு. பாருங்க, மாம்பழம், ரொம்ப நல்ல ஒரு மாம்பழம் இங்க இருக்குது. அதுல இருந்து உங்களுக்கு வாசனை வந்துகிட்டே இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். அதுல சக்தி இருக்கு, டேஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தை படைக்க முடியுமா? ஒரு வாழைப்பழம் இன்னொரு வாழைப்பழத்தை படைக்க முடியுமா? எந்த ஒரு படைப்பும் இன்னொரு படைப்பை படைக்க முடியாது. படைக்க முடியும் என்றால் அந்த மாம்பழத்தினுடைய விதை, எந்த ஒரு பழத்தினுடைய விதை தான் படைக்க முடியும். நாம் நம்முடைய விதை ரூப ஸ்திதியில் எப்பொழுது வருகின்றோம்? பரந்தாமத்துல அங்க இருக்கிறோம் விதை ரூபத்துல. ஆனா அங்க கர்மசேத்திரம் கிடையாது. கர்மசேத்திரத்துக்கு இங்கதான் நம்ம வந்து ஆகணும். ஆனா சைத்தன்யத்துல வாழும் போதே தன்னைத்தான் விதை ரூப ஸ்திதியில நம்ம எங்க கொண்டு வரோம்? இங்கதானே கொண்டு வர முடியும், சங்கமயுகத்துல தானே கொண்டு வர முடியும். அதனால பாபா சொல்றாங்க, மாஸ்டர் படைப்பாளர், மாஸ்டர் விதை ரூபம், மாஸ்டர் பாபாவுக்கு சமமாக ஆக்குகிறார்கள். நீங்கள் படைப்புகளை படைக்க முடியும். இந்த மாதிரி பாபா சொல்றாங்க. விதை ரூபத்திற்கு என்ன சொல்கிறார்கள்? விதை ரூபம் என்பது அது மாட்டிக்கொள்ளாது. பூமிக்கு விதை விழுந்து விட்டால் என்ன ஆகும்? மரம் முளைக்க ஆரம்பித்து விடும். அது போல சிவபாபா எதுலயும் மாட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க, தன்னைத்தான் அவதாரமாக நினையுங்கள். பாபாவும் சொல்றாங்க, காலையில எந்திரிக்கும் போது நான் ஆத்மா தூங்கி எந்திரிக்கல, என்னாச்சு எனக்கு? நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாளை நான் வாழ்வதற்காக. நைட்ல தூங்கும் போது படுக்கைக்கு போகல, நான் பரந்தாமத்துக்கு போறேன். அப்பதான் அவதாரம். ஜென்மம் இல்லாதவர்களே அவதாரம். சிவபாபா வர்றதும் கூட மாற்றான் உடல்ல, மாற்றான் தேசத்துல எங்க வரக்கூடாதோ அங்க வர்றாங்க. நம்ம நன்மைக்காக வர்றாங்க. இங்க தேவதைகள் கூட வரமாட்டாங்க. அந்த தேவதைகளுக்கும் சிவபாபா தான் அப்பா. ஆனாலும் நம்ம மேல கருணை காட்டி என் குழந்தைங்க எல்லாம் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும். ஆனா அவங்க மாட்டிக்க மாட்டாங்க. நமக்கு கூட என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஏன் குழந்தைகள் ஆயிட்டீங்க, நீங்க அனுபவிக்க கூடாது, நீங்க விதையாக ஆகாம வெறும் பழமாவே இருக்கீங்க. அதாவது ஒருத்தங்க நல்லா ஸ்பீச் பண்றாங்கன்னா, ரொம்ப நல்லா ஸ்பீச் பண்றேன், கவிதை எழுதுறாங்க, அவ்வளவுதான். என்னைய மாதிரிலாம் யாரு கவிஞர் கிடையாது. ஒருத்தங்க நல்லா டான்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய இப்ப இருக்கிற வியாதி எஸ்எம்எல். ஒருத்தவங்க எஸ்எம்எல் கத்துக்கிட்டாங்கன்னா எனக்குள்ள எல்லா ஞானமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்க என்ன நினைக்கணும்? பரமாத்மா மூலமா கொடுக்கப்பட்டுள்ள பரிசு. பாபா இப்ப சாதாரணமா தகுதியற்ற குழந்தையினுடைய அம்மா அப்பா தன் குழந்தைய ஏதாச்சும் குணத்தை பார்த்து அதனுடைய சிறப்பை பார்த்து அதை வளர வைப்பாங்க. அதை பத்தி எல்லாட்டையும் சொல்லுவாங்க. உங்க குழந்தை சரியில்லைன்னு சொன்னாலும், இது ஏன் குழந்தை, ஏதாவது செய்யுங்க, இதை முன்னேற வைங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவபாபா கூட தனது குழந்தைகளுடைய குணத்தை பார்த்து அவர்களை வளர வைக்கிறார்கள், முன்னேற வைக்கிறார்கள்.
அவர்களுக்கு தனது அனைத்து சக்திகளுடைய அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவியை கொடுக்கறாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லையே. நாம எல்லாரும் பாபாவுடைய ரொம்பவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க. பாபா சொல்றாங்க, ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட், உலகத்திலே ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் பிரம்மா குமாரிகள். ஆமாவா இல்லையா? நம்முடைய பிரம்மா குமாரிகளுடைய பில்டிங்ஸ் உலகத்துல உள்ளதையெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கூட அந்த அளவுக்கு பில்டிங்ஸ் கிடையாது. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு இருக்குது. எல்லா பண்டாராவையும் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். பெரிய பெரிய ஹோட்டல் கம்பெனிகளுக்கு கூட இவ்வளவு பெரிய பண்டாரா இருக்காது. அதே போல இவ்வளவு பெரிய குடும்பமும் இருக்காது. அதனால நம்ம ரொம்பவும் ரிச்சஸ்ட் ஆயிட்டோம் உலகத்திலேயே. பிரம்மா குமாரிகளுக்கு சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்க ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில சூரியன் அஸ்தமிக்காதுன்னுட்டு. அது போல இப்போ நமக்கு சொல்றாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நம்ம சென்டர் இருக்குது. எங்கேயாவது சூரியன் உதயம் ஆகுது. அப்போ நம்ம எல்லாரும் இவ்வளவு பெரிய யஜ்ஞத்தினுடைய பாபாவுடைய யஜ்ஞத்தினுடைய பார்ட்னர்ஸ். பக்தி மார்க்கத்துல நாம அங்கங்க அலைஞ்சி இடி வாங்கிக்கிட்டு இடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்ப கூட கோயிலுக்கு போனா இடி வாங்கதான் வேணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆசனம் கொடுத்திருக்காங்க பாபா, ரொம்ப கௌரவமா நடத்துறாங்க பாபா. இன்னைக்கு கூட தாதி சொன்னாங்க, போலநாதன் அர்த்தம் என்ன? கணக்கே பண்ணாதவங்க நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், கணக்கிட முடியாத அளவு. இந்த கோடி மடங்குன்ற வார்த்தையை கூட பாபா ஏன் சொல்றாங்கன்னா, இதை விட அதுக்கு மேல எந்த எண்ணிக்கையும் இல்லை. பாபா அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. நாம அதையெல்லாம் வாங்கிக்கணும். ஆனாலும் பாபா நமக்கு சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு லேசா அபிமானம் வந்துடுது. ஏன்னா ரொம்ப ஏழை மனிதனுக்கு ஏதாச்சும் கிடைச்சது. சுண்டலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சா கடைக்கு எஜமான நினைக்கும் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் ஞானம் கிடைச்சதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு செஞ்சது? செஞ்சாலுமே பாபா தானே செய்ய வச்சிருக்காங்க. அதனால நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க சமையல் பண்றீங்க, பாபா வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் நீங்க செஞ்சீங்க. உங்க பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு பாபா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் பாபா எப்போதுமே சான்சலர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சான்ஸ் எடுத்துக்கிறதுனால அங்க வைஸ் சான்சலர் உலகத்துல இருக்கிறாங்க. அதனால பாபா நமக்கு சொல்றாங்க, இந்த பணிவு, அப்புறமா இந்த நான் இருக்குது இல்ல, என்னுடையது. இன்னைக்கு கூட ஜானகி தாதி சொன்னாங்க, ஆஹா தாதி நான் அப்படின்னு சொன்னப்போ நான் கிடையாது, நாம். இல்லாட்டி ஆஹா பாபா ஆஹா சொல்லுங்க, இல்ல நாம்னு சொல்லுங்க. நான் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஆனா இந்த நான் பாத்தீங்கன்னா நல்லா செஞ்சேன்னு சொல்லி அபிமானத்தை உற்பத்தி பண்ணிடுது. அபிமானம் உற்பத்தி ஆகுதுன்னா அவமானத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட, இந்த படியில ஏறிக்கிட்டு இருக்காங்க, இதுல ஏறாதீங்கன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும், மனசோர்வு வந்துடும். அவங்க முகத்தை பாருங்களேன். யாருக்கு அபிமானம் இல்லையோ, இப்ப சின்ன குழந்தைய எது சொன்னாலும் முதல்ல அழுந்தான், ஆனா அதுக்கப்புறம் உடனே மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு அபிமானம் வர்றதே நான் இருக்கிறதுனாலதான். நான் இருந்தா பாபா சொல்றாங்க, அவமானத்துக்கும் அபிமானத்துக்கும் தயாரா இருங்க. இந்த மாதிரி சக்கரத்துக்குள்ள நம்ம ஏன் போய் மாட்டணும்? அதனால பாபா சொல்றாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நல்லது செஞ்சுட்டு உடனே மறந்துடு, நல்லது செஞ்சுட்டு உடனே நீ மறந்துடு. செஞ்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா அளவிட முடியாத நன்மை நமக்கு கிடைக்க முடியாமல் போய்விடும். நாம அன்லிமிட்டெட் வருமானத்தை சேமிக்கணும்னா விதை ரூபமாக ஆக வேண்டும். விதையில கலர் இருக்காது, நறுமணம் இருக்காது, நிறம் இருக்காது, அழகு இருக்காது. விதைய அப்படியே தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ மாயாவும் அவங்கள தூக்கி எரிஞ்சிடும். ஆனா அந்த விதைக்குள்ளதான் உருவாக்குறதுக்கான சக்தி இருக்கு. ஆனா பழமா இருந்தது அப்படின்னா பழத்துல கலர் இருக்கும், அழகு இருக்கும், அத மாயா சாப்பிட்டுடும். அதனால பாபா சொல்லுவாங்க, பிராமணருடைய வேலை குப்தமா இருக்கணும். ஒரு பிரதர் இருந்தார்ல, ஆண்டனி பாய், அவரை பத்தி பாபா என்ன சொன்னாங்க? அவர் குப்தமா இருப்பார். அவருடைய புத்தகங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளோ அவர் அனுபவத்தினால இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவ்வளோ தாரணையினுடைய ஆதாரத்துல, அனுபவத்தின் ஆதாரத்துல அவர் எழுதியிருக்கார். நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் குப்தமாக இருக்கிறார். அப்போ பாபா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க யாருன்னா குப்தமாக இருக்கிறவங்க தான். அப்ப சரஸ்வதி யாரு? குப்தமா தானே இருப்பாங்க. சரஸ்வதிய குப்தமா தானே காட்டுறாங்க. மரத்தினுடைய வேர் குப்தமா இருக்கா, மேல இருக்கா? வீட்டின் ஒரு பில்டிங்குடைய பவுண்டேஷன் கீழே இருக்கா இல்ல மேல இருக்கா? எல்லாத்த காட்டிலும் பவர்ஃபுல் அந்த பவுண்டேஷன். நம்முடைய பிரம்மா பாபா குப்தமா இருந்தாங்களா, வெளிப்படையா இருந்தாங்களா? ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா பிரத்யக்ஷம் ஆயிருந்தாங்கன்னா நாம் எப்படி ஞானம் கேட்டிருக்க முடியும்?
நீங்க சாதாரணமானவங்க எப்படி ஞானம் கேட்க முடியும்? ரொம்ப பெரிய பெரிய மினிஸ்டர் பிர்லா இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பாபா பாபா என்கிட்ட வாங்க, எங்க கார்ல வாங்க. பாபா நம்முடைய நன்மைக்காக தான் குப்தமாக இருக்காங்க. அதனால பிராமணர்களும் குப்தமானவர்கள். நீங்க பாருங்க, 4 வர்ணங்கள் காட்டுறாங்க: தேவதைகள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள். சாஸ்திரங்கள்ல பிராமணர்களை காட்டவே இல்லை. ஏன்னா பிராமணர்கள் குப்தமானவர்கள். நம்முடைய வேலை என்னன்னா, பாண்டவர்களும் கௌரவர்களும் குப்தமானவங்கன்னு சாஸ்திரங்கள்ல காட்டியிருக்காங்க. அப்ப நம்ம குப்தமா இருக்கணும். குப்தத்துலதான் சக்தி இருக்கு. ஆன்மீக சக்தி குப்தமானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி விதையும் கூட குப்தமானது. இந்த மாதிரி நேரம் நமக்கு ரொம்ப அவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. விரும்பாவிட்டாலுமே கூட அவர்களுக்கு நன்மை ஏற்படும். இது வரைக்கும் கூட நமக்காக பாபா வந்திருக்காங்க. ஆனா முழு உலகத்துக்கும் நன்மை நடக்குது. விரும்பாதவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படுது. இப்போ ஒருத்தங்க வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இப்ப கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள ஊர்வலமா கூட்டிக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு யாரு வந்தாலுமே, வண்ணான் வந்தாலும், தோட்டக்காரங்க வந்தாலும், யார் வந்தாலுமே அவங்களுக்கு இனிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா சந்தோஷத்தினுடைய நாள். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாங்க, பூமியில தனது குழந்தைங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கணும். அப்ப மத்தவங்க அவங்கள தொல்லை பண்ணுவாங்க. அதனால அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்கள துக்கத்துல இருந்து விடுதலை பண்ணி அங்க போய் உட்கார வச்சிடுறாங்க. அவங்களுக்கு அனுமதியே இல்லை கீழே வர்றதுக்கு. எது வரைக்கும் உங்களுடைய ராஜ்யம் நடக்குதோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அவங்களுக்கு விஞ்ஞானியானாலும் சரி, அமெரிக்கரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா என் குழந்தைங்க இங்க ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாபா நம்ம மேல கவனம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் பாபாவுடைய குழந்தைங்க தானே, சாதாரணமான குழந்தைகள். அவங்க இங்க வரப்போ மாயாவுடைய விஷயங்களும் வர ஆரம்பிச்சிடுது. இந்த பூமியில மாயா அதனுடைய ஆட்டத்தையும் காட்டுது. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, சாட்சியா உட்கார்ந்து பாருங்க. நாடகம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களை அசைக்க முயற்சி பண்ணும். நீங்க ஏன் அசையணும்? ஆத்மா எங்கேயும் போக போறது கிடையாது. தேக உணர்வு இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. ஆத்மா மரணம் அடையாது. நாம மரணம் அடைகிறது கிடையாது. நாம இங்கதான் இருக்கணும், அந்த உடல்ல தான் இருக்கணும்னா யாரும் உடலை விட்டு நம்மள அனுப்ப முடியாது. நம்ம போகணும்னா யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதனால பாபா நமக்கு சொல்றாங்க, நீங்க தனது ஸ்திதியில் இருந்து சாட்சியாக இருந்து நாடகத்தை நம்ம பார்க்கணும். எவ்வளவு நாடகத்துல பிரச்சனை பரீட்சை வருதோ அவ்வளவு நாம பக்காயிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆத்மாவை அழிக்க முடியாது. நம்ம அட்வான்ஸ் பார்ட்ல கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கேயும் நம்முடைய நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, ராஜ்யம் உருவாகிக்கிட்டு இருக்குது. அதனால பிரம்மா பாபா கூட இந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறாங்க, மாதேஸ்வரியும் நடிப்பு நடிக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் நடிக்க முடியும். அதனால எந்த விஷயத்திலயும் நமக்கு நஷ்டம் இல்லை. இந்த ஞானம் அப்படிப்பட்டது, இந்த பிசினஸ் அப்படிப்பட்டது. இதுல லாஸே கிடையாது. ஒண்ணு லாபம், இல்ல அதிகப்படியான லாபம், நஷ்டமே கிடையாது. அதனால பாபா சொல்றாங்க, என் குழந்தைங்க வந்துட்டாங்க, என் குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி. என் குழந்தைங்க வந்ததுமே சொர்க்கத்துக்கு அதிகாரியாக இருக்காங்க. உங்களுக்காக இயற்கை சுத்தமா இருக்கு, மிருகங்கள் சத்தோகுணியா இருக்கு, பழங்கள் இனிமையா இருக்கு. நமக்காக பாபா எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. அப்போ நமக்காக பாபா இவ்வளோ செய்யும் போது நாம இந்த மாதிரி அவருடைய குழந்தையாகி செய்யக்கூடாதா? பாபா சொல்றாங்க, வெளியில இருந்து யாரும் வர முடியாது, வெளியில உள்ளவங்களே நீங்க தான் ஆக்கணும். ஆனா சட்டம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க தானே உருவாகணும். பாபா உருவாக்க வேண்டி இருக்குன்னா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுடுவாங்க. பாபா கிட்ட போகும்போது எவ்வளோ சக்தி நமக்கு வருது. ஆனா சட்டம் என்னவென்றால், ஞானம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும், மாஸ்டருக்கு கிடையாது. கீதையில கூட காட்டி இருக்காங்க. கீதையின் பகவான் யார சொல்றாங்களோ அவர் சண்டை போடல, அவர் கைடு தான் பண்ணியிருக்காரு, வழிகாட்டி இருக்காரு. அவர் கீழே இறங்கி நானே இவங்களை அழிக்கிறேன்னு சொல்லல. சட்டம் கிடையாது. சட்டம் என்ன அப்படின்னா, கௌரவ பாண்டவர்கள் தான் யுத்தம் பண்ண முடியும், பகவான் சண்டை போட முடியாது. இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எழுதி இருக்காங்க. பரமாத்மா டச்சிங்னால ஞானம் கொடுக்கிறார், அவர் உலகத்தினுடைய மனசை மாத்துறார். இதெல்லாம் சட்டமே கிடையாது. இப்ப குழந்தைங்க என்ன சொல்றீங்க, பக்தியினுடைய சன்ஸ்கார் இருக்கு இல்லையா, பாபா இந்த மாதிரி பரீட்சை வந்துருச்சு, நீங்க இத சரி பண்ணிடுங்க. பாபா குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அவங்கள பாஸ் பண்ணி விட்டுடுங்க. எனக்கு வீடு கிடையாது, எனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க.
எனக்கு கணவன் ஞானத்துல இல்ல, அவருக்கு ஞானத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுங்க. பாபா பஸ் வர மாட்டேங்குது, அதை சீக்கிரமா அனுப்பி வைங்க. ரயில்வே ரிசர்வேஷன் கிடைக்க மாட்டேங்குது, ரிசர்வேஷன் பண்ண வைங்க. பாபா இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு அறிவுரை தான் சொல்ல முடியும், சக்தி தான் கொடுக்க முடியும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திரும்ப சொல்லி கூட கொடுக்க முடியும். ஆனா நீங்க தான் அதெல்லாம் செஞ்சு முன்னேறி வரணும். ஆனா குழந்தைங்க என்னைய முன்னேற வையுங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, இது பக்தி மார்க்கத்தினுடைய சமஸ்காரம். பக்தி மார்க்கத்துல பகவானுடைய கட்டளைப்படி அனைத்தும் நடக்குதுன்னு சொல்றாங்க. அவருடைய கட்டளை இல்லாம எலை கூட அசையாதுன்னு சொல்றாங்க. அதனால பாபா சொல்றாங்க, இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாளரா இருக்குது. யாரு மேலேயும் குறையில்லை, நம்ம மேலேயும் குறையில்லை, தலைவர்கள் மேலேயும் குறை கிடையாது, இயற்கையின் மேலேயும் குறை கிடையாது. இப்ப பூகம்பம் வருது, ஏன்னா இந்த பூமி ரொம்ப பழசாயிடுச்சு. நேரம் ரொம்ப இப்ப பழசாகி போச்சு. எந்த ஒரு பொருளும் எப்போதுமே புதுசாக இருக்க முடியாது இந்த உலகத்துல. பகவானுடைய ஞானமும் கூட பிற்காலத்துல அழிந்து போய் விடுகிறது. அது அப்படியே இருக்குது, புதுசா இருக்குது அப்படின்னா தர்ம நிந்தனை ஏற்படும் போதெல்லாம் நான் வருவேன், அவர் ஏன் சொல்லணும், அவர் ஏன் சொல்றாரு இந்த மாதிரி. தர்ம நிந்தனை ஏற்படும் போது நான் வருவேன், அவர் ஏன் சொல்லணும், இந்த மாதிரி பகவான் சொல்றாரு. இந்த நிந்தனை ஏற்பட்டுதான் ஆகணும், அந்த நேரம் வந்துதான் ஆகணும். பகவான் நம்மள முன்னேற வைப்பாரு. சூரியன் வெளிப்பட்டுதான் ஆகணும், யாரும் அதை தடுக்க முடியாது. நமக்கு முதல்ல இது தெரிஞ்சு போச்சு, அதனால நாம அதை பயன்படுத்தி தண்டனை இல்லாம நம்ம அதை பதவியை அடைகிறோம். ஓம் சாந்தி.